கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வீராணம் ஏரி இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிதம்பரம் அருகே உள்ள காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள லால்பேட்டையில் உள்ளது வீராணம் ஏரி. கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீராதாரமாக விளங்குகிறது. இந்த ஏரிக்கு சாதாரண காலங்களில் கீழ அணையில் இருந்து வரலாறு வழியாக மழை காலங்களில் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கின்ற மழைநீர் செங்கல்வாடை, கருவாட்டு ஓடை, வெண்ணக்குழு ஓடை வழியாக தண்ணீர் வரும். இந்த ஏரியின் மூலம் 445 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகிறது. மேலும் இந்த ஏரியின் மூலம் சென்னை மக்களின் குடிநீர் சேவைகள் வீராண ஏரி நீர்மட்டத்திற்கு ஏற்ப வினாடிக்கு 76 கனஅடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீர் மீண்டும் கீழடிக்கு வந்து அங்கிருந்து வரலாற்று வழியாக வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் வீராம் ஏரிக்கு அனுப்பப்பட்டது. இதனால் வீராணம் ஏரி நீர்மட்டம் கிடுகிடு என உயர்ந்தது. இந்த நிலையில் நேற்று வீராணம் ஏரியின் முழு கொள்ளளவானது 47.50 அடியை எட்டியது. இது இந்த ஆண்டின் இரண்டாவது முறையாகும். தொடர்ந்து சென்னைக்கு 73 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. பாசனத்திற்கு 101 கன அடி தண்ணீர் சேத்தியாந்தோப்பு VNS மதகு வழியாக வினாடிக்கு 1322 கன அடி தண்ணீரும் வீராணம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் விவசாயிகள் தங்களது பாசனத்திற்கு தண்ணீர் வருவதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். குறிப்பாக பல இடங்களில் வாய்க்கால் தூர் வாராததால் தண்ணீர் தேங்கியபடி உள்ளது.